என் பெயர் மதன். கல்யாணம் முடிஞ்சு ஒரு பையன் இருக்கான். சரி, என்னோட அறிமுகம் போதும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே நான் சொல்ல போற கதை. சென்னையில நாங்க ஒரு பிளாட்ல இருந்தப்போ நடந்துச்சு. எனக்கு கல்யாணம் முடிச்சு 3 மாசம் கழிச்சு ஒரு நம்பர்ல இருந்து ஹாய்னு ஒரு மெசேஜ். நானும் பதிலுக்கு ஹாய்னு அனுப்பினேன். பதில் வந்துச்சு. என்னோட பேரு அக்ஷயா. உங்களோட எதிர் பிளாட்ல தான் இருக்கேன்னு. எனக்கு அவங்க குடும்பத்தையும் நல்லா தெரியும். ஆனா இவளுக்கு யாரு என் நம்பர் கொடுத்தான்னு தெரியல. ஒரு வழியா கண்டுபிடிச்சேன். என் தங்கை தான் நம்பர் கொடுத்திருக்கான்னு. சரின்னு அவளோட பேச ஆரம்பிச்சேன். ரொம்ப சீக்கிரமே பழகிட்டோம். அவ என்னைய சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கிறாளாமா. நான் அவளை ஒரு சின்ன பிள்ளைன்னு நினைச்சுதான் அவகிட்ட அப்ப பேசினேன். ஆனா அவ சொன்ன இந்த பதிலு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வயசுல மட்டும்தாங்க சின்ன பொண்ணு, ஆனா அவ பெரிய பொண்ணு. ஒரு நாள் மாலை 3 மணி இருக்கும். அவ போன் பண்ணி அவளை பஸ் ஸ்டாப்ல இருந்து கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்டா. எனக்கு வேலை கம்மியா இருந்துச்சு. சரி அப்படின்னு கிளம்பி போனேன். அவ மூஞ்சிய துப்பட்டாவால மூடிக்கிட்டு நின்னா. அவ பக்கத்துல போய் வண்டிய நிறுத்தின. அவ உடனே வண்டியில ஏறி உட்கார்ந்து எங்கேயாச்சும் போன்னு சொன்னா. நானும் யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் வண்டிய நிறுத்திட்டு பேசிட்டு இருந்தோம். அவ என்னோட ரொம்ப நெருக்கமா வந்து நின்னுட்டா. பேசிக்கிட்டே இருந்தா. நான் அவளோட தோள் மேல கை வச்சேன். அவ ஒண்ணுமே சொல்லல. நானும் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். அதுக்கு மேல ஒன்னும் பேசாம வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டேன். ஒரு நாள் எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நான் ஆபீஸ் போகாம வீட்டுல இருந்தேன். அப்போ என் எதிர் பிளாட்ல வெளியே நின்னுட்டு இருந்தா. நானும் வெளியே போய் அவகிட்ட கை காட்டி பேசிட்டு இருந்தேன். அவளை நான் போன் பண்ண சொன்னேன். போன் வந்துச்சு. அவகிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். அவளை என் வீட்டுக்கு வா, பேசிட்டு இருக்கலான்னு சொன்னேன். அவ இல்ல, எங்க அம்மா இருக்காங்க, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டா. எனக்கு ஒரே அப்செட்டா இருந்துச்சு. அந்த வருத்தத்திலேயே நான் போய் என்னோட ரூம்ல படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப மறுபடியும் போன் வந்துச்சு அவகிட்ட இருந்து. அவ சொன்னா, எங்க அம்மா டி நகர் போறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா. எனக்கு ஒரே மகிழ்ச்சி. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா கார்ல வந்து அவ அம்மாவை கூட்டிட்டு போயிட்டாரு. அவளை நான் வீட்டுக்கு வர சொன்னேன். அவளும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். எங்க அம்மா அப்பா வந்துருவாங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு மெதுவா எழுந்து அவ வீட்டுக்கு போயிட்டா. ஆனா இப்பவும் எப்ப எல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசுவா. நாங்க மகிழ்ச்சியா பேசி பழகுவோம்.